கூடிய விரைவில் நம் அண்ணாமலையார் நம்மளை கைவிட்டு போகிறார். திருப்பதி தேவஸ்தானத்தை இங்க ஆக்கிரமிப்பு செய்ய போகுது. இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் பேச சொல்லிருந்தாங்க. அதாவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல முழுக்க பார்த்தோம்னா தெலுங்காரங்களுடைய ஆக்கிரமிப்பு இப்ப சமீப காலமா அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது ஆந்திரால இருந்து பார்த்தோம்னா கோங்கோரா பச்சனையும் எடுத்துட்டு இங்க டைட்டா உட்காந்துறானுங்க. ஆந்திரா கொல்ட்டிங்க. இந்த தெலுங்காரங்களுக்கு யாரா ஆதரவு கொடுக்குறது, யாரா இவங்களுக்கு வீடு வாசல் தர்றது, யார் இவங்களுக்கு இடம் விற்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா முழுக்க பார்த்தோம்னா தமிழ்நாடு அறநிலைத்துறை கண்டிப்பா இதுல சம்பந்தப்பட்டு. தமிழ்நாடு அறநிலைத்துறை தமிழர்களுக்காக செயல்படுதா அல்லது பார்த்தோம்னா தெலுங்காரங்களுக்காக செயல்படுதா அப்படின்னு சொல்லி தெரியல. மாண்புமிகு தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு ஒரு தெலுங்காரன் அப்படிங்கறதால இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடங்களையும் பார்த்தோம்னா சமீப காலமா தெலுங்காரங்க அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க, மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. கேட்டா நூ அக்கடா மேன் இக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. இது பார்த்தோம்னா திருவண்ணாமலை கோவில பார்த்தோம்னா முழுக்க தங்களோட கண்ட்ரோல்ல வரணும், தங்கள் கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றானுங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் நம்முடைய தமிழர்களே தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய இடங்களை தமிழர்களுக்கு வித்துக்கோங்க. அதை விட்டு பார்த்தீங்கன்னா எங்க இருந்தோ வர தெலுங்காரனுக்கு வித்த அப்படின்னா அதே இடத்துல பார்த்தோம்னா அனாதைகளாக்கப்படும், அகதிகளாக்கப்படும். அதான் சொல்றேன்ல, ஒரு தமிழனை பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சர் ஆக்காம இங்க இருந்தா திருட்டு ரயில ஏறி வந்தவனெல்லாம் முதலமைச்சராக்கி உட்கார வச்சிருக்கோம் இல்லையா, அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. தமிழினத்தை அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் செயல்பட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க விடமாட்டோம். கண்டிப்பா சேர சோழ பாண்டியர்கள் வழியில பார்த்தோம்னா நாங்க வந்தவங்க. நாங்க பிரபாகரன் வழியில நாங்க கண்டிப்பா பதில் சொல்லுவோம். என்றும் அன்புடன் நன்றி.